சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சீதா இருந்துட்டு மீனா கிட்ட வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் பேசினதே பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைக்கா, அவங்க அம்மா பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்காக ஆசையாக செஞ்ச தாலி செயின்னு சொன்னார். அதுக்காக தான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதா சொல்லி என்கிட்ட மன்னிப்பும் கேட்டாருக்கா. ஆனால் என் ஃபீலிங்ஸு உனக்கு புரியல. அதனால் உங்கள் அம்மா செத்தா மட்டும்தான் உனக்கு என்னோடய வருத்தம் எல்லாமே புரியும். அதுக்கு முதல்ல உங்கள் அம்மா சாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காருக்கா. எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, அவருக்கு இன்னும் அத்தை இறந்தது அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசாமல் அவரை ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுவும் நல்ல விஷயம் தான் சீதா. ஆனால் இருந்தாலையும் அருண் நீ சொல்கிற மாதிரி கேட்பாரா? கண்டிப்பாக கேட்க மாட்டாருக்கா. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லி தான் அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு முதல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் வரீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்களை பார்த்தாவே அருண் கத்துவார். இதில் தேவையில்லாமல் அவர் பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு அவர் மறுபடியும் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணால் அது உனக்கு தான் பிரச்சனையாக நிற்கும் சீதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுக்கா, ஆனால் இருந்தாலையும் நீங்கள் கூட இருந்தால் அது கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.